நாங்கள் எப்போவுமே கேட்குற கேள்வி தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற குறிப்பாக இளைஞர்கள் தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. டீச்சர்ஸ்க்கு தெரியும் இது. இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அடுத்த யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வரப்போகுது. அவங்களுக்கு இதை மாதிரி நாம் ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும், நாம் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் அக்செப்ட் பண்ணணும், ஒரு ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே அது ஐஐடியில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் இப்போ இருக்குது. ஆனால் இப்போ என்ஐடிஆரில் வந்தால் நம்மளுக்கு ஃபீஸ் கம்மி. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு எங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு சொல்கிறவங்க கேட்குறவங்க அல்லது ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறத விட அவங்க ஓன் வேலை ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த 5 வருஷத்தை அவங்க க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக வந்துடுவாங்க. இந்த 5 வருஷத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிட்டில் டெக்னிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். அதனால் யாருக்கு எந்த டெக்னிக்கல் ஹெல்ப் வேணும்னாலும், அகெயின் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிட்டர்னு வந்துட்டால் யார் எந்த கைடன்ஸ் கேட்டாலும் நாங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களையும் எக்யூப் பண்ணிக்கிறோம், அதை பண்ணிட்டும் இருக்கோம். அதனால் நிட்டரை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் எங்களோட ரெக்வெஸ்ட். நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், அது வந்து ஒரு அகடமிக் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த இன்ஸ்டியூட்டை நிறுவி இருக்காங்க. அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் எங்களோட ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதில் நல்ல பெனிஃபிட் ஆகுங்கன்றது தான் எங்களோட ரெக்வெஸ்ட். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பண்ணி இவ்வளவு நேரம் எங்கள் டிடி தமிழ் சேனலுக்கு வந்து இந்த நிறுவனத்தை குறித்து பேசுவது மட்டும் இல்லை, இது ஒரு சமூகத்துக்கான விஷயம். இது நம்ம வந்து கொண்டு போகிறோம். அது இந்த நேரத்தை ஒதுக்கி எங்கள் சேனல் மூலமாக வந்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.